வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட இசிஹெச்எஸோட பெனிஃபிஷரி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரூம்ஸ் வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொபோசல் ஒன்று ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இசிஹெச்எஸோட சென்ட்ரல் ஆர்கனைசேஷனுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் இந்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க ரேங்க் வைஸில், அதே போல் அதுலேருந்து எப்படி வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்ஸ் ரேங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 1500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜென்ரல் வார்டு மட்டும்தான் ஓவர்ஸ் ரேங்கில் இருக்கிறவங்க ஹவுல்தார் வரைக்குமே நீங்கள் வந்து ஓவர்ஸ் ரேங்க் வரைக்கும் வரீங்க. ஸோ அவங்கெல்லாம் இது வந்து பென்ஷனர் மட்டும் இல்லாமல் இசிஹெச்எஸோட பென்ஷனர் மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் டிபெண்டடாக இருக்காங்களோ அவங்களுக்குமே இது பொருந்தும். இப்போ ஹவுல்தார் ரேங்க் வரைக்கும் இருக்காங்க ஓவர்ஸ்னாக்கா அவங்களுக்கு வந்து ஜென்ரல் வார்டில் நீங்கள் அட்மிட் ஆகலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜஸ் வந்து 1500 ரூபா வரைக்கும். ஜிஎஸ்சி ரேங்கில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து 3000 ரூபா வந்து அமௌண்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. அவங்க வந்து செமி ப்ரைவேட்டு வரைக்கும் வந்து நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். இது வந்து அவங்களோட டிபெண்டருக்குமே இது வந்து பொருந்தும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸர்ஸ் ரேங்கில் இருக்கவங்களுக்கு வந்து 4500 ரூபா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அவங்க வந்து ப்ரைவேட் ரூம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிஎஸ்டிலையும் சரி, அதே போல் மற்ற எதெல்லாம் எக்ஸ்பைரீஸ்மெண்ட் ஆன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா நம்மளுக்கு கொடுக்குற வெல்ஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் வைஸ் வந்து வேறுபாடு வந்து இருக்குது நிறைய. இதில் வந்து இசிஹெச்எஸ் மட்டும் இல்லாமல் சிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து வேறுபாடு இருக்குது. ஸோ யாரெல்லாம் சர்வீஸில் இருக்காங்களோ அந்த டைமில் வந்து அவங்களோட ரேங்க்குக்கு தகுந்தாப்புல பேசிக் பே வந்து வேறுபட்டு அவங்களுக்கு வந்து எந்தெந்த ரேங்க் வந்து அப்கிரேட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து பேசிக் வந்து அதிகமாகுது. இப்போ நம்ம வந்து ஈக்குவல் எம்எஸ்பிலையும் வந்து அதே மாதிரி தான் பார்க்குறோம். ஒரு ரேங்க்குக்கு வந்து ஒரு அமௌண்ட்டும் இன்னொரு ரேங்க்குக்கு வந்து ஒரு அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஜேசிஓஸ்க்கெல்லாம் ஒரு வியாதி வரும், ஓவர்ஸ்க்கெல்லாம் ஒரு வியாதி வரும், ஆஃபீஸருக்கெல்லாம் ஒரு வியாதி வருமானாக்கா அப்படி கிடையாது. ஸோ மனிதனுக்கு வந்து வியாதி வருதுனாக்கா அது வந்து ரேங்க் பார்த்து வந்து வியாதி வராது. மனிதனுக்கு வர வேண்டிய இயல்பான வியாதிகள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கொரோனா வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா பணக்காரங்களுக்கெல்லாம் ஒரு கொரோனாவும் ஏழையாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு கொரோனா வரல. எல்லாருக்குமே சராசரியாக கொரோனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் இது வந்து ரேங்க் வைஸ் நீங்கள் வந்து வேறுபடுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டோட அளவும் பார்த்தீங்கன்னாக்கா மாறுபடுது. இப்போ இங்கே ப்ரைவேட் ரூமில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஜென்ரல் வார்டில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரேங்க்கில் வந்து வேறுபாடு பண்ணும்போது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அடி வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்ஸ் ரேங்க்கு தான். ஸோ இந்த மாதிரி வேறுபாடெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஷியல் லிமிட்டை வச்சு அக்கமடேஷன் வந்து அலாட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ரூமில் அது டாய்லெட் அட்டாச் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அக்கமடேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிங்கிள் அட்டாச்மெண்ட் வந்து எல்லாருக்குமே கொடுங்க. அவங்களோட வசதிக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து செமி ப்ரைவேட்டோ இல்லை ப்ரைவேட்டோ வந்து அவங்க வசதிக்கு தகுந்தாப்புல எது வந்து எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து பே பண்ணி போகிறாங்க. ஸோ நான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ரூம் டாய்லெட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ரூம் ப்ரொவைட் பண்ணணும் இசிஹெச்எஸ் பெனிஃபிஷருக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் இசிஹெச்எஸோட சென்ட்ரல் ஆர்கனைசேஷனு எம்ஓடி ரூலிங் படி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா இதோட இசிஹெச்எஸோட ரூலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மாற்றும் போது மட்டும்தான் இந்த ரூலிங்கில் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ரூல்ஸிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இசிஹெச்சோட சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இந்த லெட்டர் மட்டும்தான் ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் என்ன ரிப்ளை கொடுத்தாங்க இசிஹெச்எஸோட சென்ட்ரல் ஆர்கனைசேஷனு என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்ற அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் வரல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகும்போது இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கு, இது வந்து எங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரேங்க் வைஸ் நீங்கள் வந்து வேறுபாடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து யார் வந்து 97% வந்து ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. வெறும் 3% யார் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ண இங்கே வரல. ஆனால் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட பேசிக் தகுந்தாப்புல அவங்களுக்கு வந்து பென்ஷன் அதிகரிக்குது,
பென்ஷன் எல்லாம் அதிகமாக கிடைக்குது. ஸோ அது வந்து அவங்களோட பேசிக் வந்து நீங்கள் வேறுபடுத்துறீங்க. என்னென்ன ரேங்கில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து பேசிக் மாறுபடும் போது இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். அப்படி தான் அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈக்குவாலிட்டி வரும். எக்ஸர்வீஸ் மேனுன்ற அந்த ஈக்குவாலிட்டி எல்லாருமே சர்வீஸ் முடிச்சு வந்த பிறகு எல்லாருமே எக்ஸர்வீஸ் மேன் தான். ஸோ எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து நீங்கள் கொண்டு வர பெனிஃபிட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ரேங்க் பார்க்காம ஒரே லெவலான பெனிஃபிட் கொடுக்கும்போது இன்னும் வசதியாக இருக்கும். நிறைய பேர் வந்து அதில் பயனடைவாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிபி கிராமில் நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வீடியோலையும் சொல்லியிருக்கோம். யார் வந்து எப்படியெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க, நம்மளுமே எப்படி கிளைம் பண்ணி ஒருத்தருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் கிட்ட வந்து நம்ம OROP 2 அரியர் வந்து வாங்கி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குமே இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்ற பட்சத்தில் நீங்களுமே சிபி கிராமில் வந்து கிரீவன்ஸ் போடலாம். ஸோ சிபி கிராமில் கிரீவன்ஸ் எப்படி போடுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஐ பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துமே நீங்கள் வந்து சிபி கிராமில் எப்படி வந்து கிரீவன்ஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சிபி கிராம்கிட்ட சொல்லி அங்கேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணி நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20.39 லட்சம் வந்து அவர் வந்து கிளைம் பண்ணி வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனாரோ அந்த டைமில் கிடைக்காத அமௌண்ட்டை வந்து சிபி கிராம் மூலிமா அவர் வந்து கிளைம் பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ அதில் வந்து 7 நவம்பர் 2023 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டாவது அந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா 8 பிப்ரவரி 2024 வந்து அப்ரூவ் ஆகிட்டு அவரோட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து கம்யூட்டேட் வேல்யூ வந்து அவருக்கு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டில் கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேட் வேல்யூ வந்து 9,23,377 ரூபாயும், கிராஜுவேட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11,15,730 ரூபாயும் சேர்த்து அவருக்கு 20.39 லட்சம் வந்து டோட்டலாக வந்து அவருக்கு சிபி கிராம் மூலிமா அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகையோ இல்லை ஏதாவது ஒரு பெனிஃபிட்டோ இல்லை ஏதாவது ஒரு அரியரோ உங்களுக்கு வந்து கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சிபி கிராம் மூலிமா நீங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அதில் கிளாரிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக இருக்கும். உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லை கிடைக்காது, இல்லை ஆல்ரெடி கிடைச்சிருக்குனாக்கா எந்த டேட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலான விவரம் வந்து அவங்க ரிப்ளை மூலிமா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து எந்த ரிட்டனும் வரல இல்லை எந்த ரிப்ளையும் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. மறுபடியுமே நீங்கள் அதே கம்ப்ளைண்ட்டு கூட அப்ளை பண்ணலாம். இல்லை புதுசாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபி கிராமில் மறுபடியுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அது வந்து சிபி கிராம் மூலியமாவோ இல்லை டிஐஏவி மூலியமாவோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க வீடியோவை எல்லாம் பாருங்கள். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பென்ஷனருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வருமோ, ஆஸ் ஏ பென்ஷனராக எனக்கு என்ன ப்ராப்ளம் வருமோ, எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். உங்கள் ப்ராப்ளம் ரிலேட்டடாக வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணும்போது ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து டேட்டா எடுத்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கால் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வீடியோ பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு வந்து 90% வந்து கிளாரிஃபிகேஷன் வந்துடும். என்னோட ஃபஸ்ட் எய்ம் என்னன்னாக்கா யூடியூப் மூலிமா நிறைய பென்ஷனர் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இன்றைக்கி டேட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆனவங்க மைக்ரேட் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்க. பிபிஎம் நம்பர் வாங்காமல் பிவிடி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் பென்ஷன் ஸ்டாப் ஆனவங்க இருக்காங்க. லைஃப் சர்டிஃபிகேட் வந்து தப்பாக கொடுத்து பென்ஷன் ஸ்டாப் ஆனவங்க இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுற லைக்கும் இல்லை நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் நான் மற்ற அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பென்ஷனர்கிட்ட போய் சேரத்துக்கு வந்து வசதியாக இருக்கும். அதனால் உங்களோட உதவி யூடியூப் மூலிமா எனக்கு தேவை. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டிஃபென்ஸ் பர்சனுக்கு யாரெல்லாம் பென்ஷனர் இருக்காங்களோ ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் அவங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் டிஃபென்ஸில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனை பற்றி தெரிஞ்சு வைக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களுக்குமே ஒரு காலத்தில் வந்து இது உதவியாக இருக்கும். அன்மேரிட் டாக்டராக இருக்காங்க, விடோ டாக்டராக இருக்காங்க, டிவோர்ஸ் டாக்டராக இருக்காங்க பட்சத்தில் அவங்க வந்து பென்ஷனுக்காக எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியாமல் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டுருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.